வின் ஸ்மார்ட், புத்திசாலித்தனமாக வெல். வணக்கம், நான் சௌமியா. அண்ட் வீண் விவாதங்களை மேற்கொள்ள 36 திட்டங்களை விட அதிலிருந்து விடுபட ஒரே ஒரு திட்டம் மேல் என்று ஜப்பானிய பழமொழி உணர்த்தக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு சில நபர்களிடம் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அந்த நபர்களுக்கு நீங்கள் நிரூபிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அந்த நபர்களுடைய குணம் அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய நபர்களிடம் நாம் தேவையற்ற கருத்துக்களை முன்வைப்பதனாலேயோ விவாதித்து நாம் வெற்றி கொள்வதனால ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னா பலனே கிடையாது. காரணம், நம்முடைய ஆற்றல் நம்முடைய முழு ஆற்றலும் அந்த நபர்களிடம் நாம் நிரூபணம் செய்வதற்காகவும் அந்த விவாதத்தில் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக முன்வைக்கக்கூடிய அந்த 36 வகையான திட்டங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர அதற்கு பின்னால் நம்ம எவ்வளவு நேரத்தை நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம், அந்த நேரம் எல்லாமே விரயமாக கூடிய ஒன்று தான். அது ஏதாவது பலன் கொடுக்க போகுதா? கிடையவே கிடையாது. அதனால் நம்முடைய ஆற்றல் ஆகட்டும், நேரமாகட்டும், எல்லாமே விவாதங்கள்னால செலவிடக்கூடிய தருணத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விவாதத்தில் விடுபடுவதே மிகவும் மேல் என்று சொல்கின்றனர் இந்த ஜப்பானிய பழமொழியின் அடிப்படையில். இது போர் மற்றும் விவாதங்கள் இந்த மாதிரி பல்வேறு நிலைகளையும் இது குறிக்கின்றது. போர் விவாதங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை, ஒரு பணிச்சூழலாக இருக்கட்டும். அந்த பணிச்சூழலில் ஒரு கட்டத்துக்கு மேல் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்த இறுதி முடிவாக இருக்கும். அந்த முடிவை அதில் தொடரலாம் அல்லது அதிலிருந்து விலகலாம். இந்த மாதிரியான சிந்திக்கக்கூடிய தன்மை நமக்கு அந்த நேரத்தில் உணர்த்தும். அப்போது நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்வது நலம் என்று சொல்கின்றனர். அதாவது அதில் இருந்து கொண்டு மீண்டும் 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 நம்ம அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதை காட்டிலும் அதிலிருந்து விலகினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சிந்தனையை மேற்கொள்வதால் நலம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதனுடைய சுமை தாங்க முடியாமல் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அப்பொழுது அதிலிருந்து விலகுவதை காட்டிலும் ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு அது தெரியும், இது நேரத்தை விரயமாக்குமா அல்லது இது பலனளிக்கக்கூடிய ஒன்றா. பலனளிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது நாம் எதிர்கொள்ளக்கூடிய நபரை பொறுத்து தான் நம்ம தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. இப்போ எதிரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் புரியும் அப்படின்னா அந்த நபர்கிட்ட நம்ம பேசுவதனால பலன் இருக்குது. நம்ம எவ்வளவு தான் புரிய வைத்தாலுமே அந்த நபருக்கு அது புரியவே புரியாது. அதற்காக அந்த நபர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க போகிறதில்ல. அவர்களுடைய குணம் நலன் நமக்கு இயல்பாகவே தெரியும். அப்படி அவர்களுடைய குணம் தெரியக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த விவாதம் தேவையா, இந்த சண்டை தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போது அந்த ஒரு தருணம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஒரு விழிப்புணர்வு நிலை ஏற்படுத்தும். அந்த விழிப்புணர்வு நிலை நாம் நம்முடைய ஆற்றலையும் சரி நேரத்தையும் சரி நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வான எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே நம்ம இழக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நம்ம அந்த இடத்த இருப்போம். அப்போது இது எல்லாமே சிந்திக்கக்கூடிய நபராக யாராக இருப்பாங்க? பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நபர். அப்போது அந்த நபர் தான் சிந்திக்கணுமே தவிர யார் சிந்திப்பாங்க? யாரும் சிந்திக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு தருணமும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தருணம் நாம் யாரிடம் அந்த விவாதம் நமக்கு ஏற்படுகின்றது என்பதை நாம் கருத்தில் கொண்டு அதற்கேற்ற முடிவுகளை மேற்கொள்வது நலம். இன்னும் போர் சார்ந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டு எதிரில் ஒரு 40 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் 40 பேரை எதிர்க்க முடியுமா? முடியாது. அப்போ 4 பேர் 40 பேரை எதிர்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான கருவிகள், உபகரணங்கள் இதெல்லாம் வேண்டும்? அந்த 40 பேர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அப்போ 40 பேரை எதிர்கொள்ளணும்னா 4 பேர் இருக்கக்கூடிய நபர்கள் 40 பேருக்கு ஈடிணையாக நபர்களை சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ படையோட எண்ணிக்கை ஒன்றை அதிகரிக்கணும். இல்லை அந்த நபர்களை எதிர்கொள்வதற்கான கருவிகளையும் உபகரணங்களையும் உருவாக்க வேண்டும். அப்போது சமயத்திற்கு ஏற்றார் போன்று சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கட்டாயம் அவசியம். நாம் எந்த இடத்துல இருக்கோம், இடம் பொருள் ஏவல், அதை தொடர்ந்து நாம் எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள் யார், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் எத்தனை பேர்களை கொண்ட கூட்டமாக இருக்கு, அவர்கள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவார்கள், அந்த விளைவுகளை சமாளிப்பதற்காக நமக்கு நம்மிடம் என்ன ஆற்றல் இருக்கின்றது. அப்போது நம்முடைய வாழ்வாதாரம் மிக முக்கியமான ஒன்று. நாம் அவர்களோட போராடி நம்முடைய நேரத்தை நாம் இழக்க போகிறோமா, நம்மையும் இழக்க போகிறோமா,
இந்த மாதிரி பல்வேறு கோணத்தை நம்ம சிந்திக்கக்கூடியது நம்மை காக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குமே ஒழிய நாம் அந்த இடத்துல இருந்து பயந்து வரதை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ 4 பேர் இருந்துக்கிட்டு 40 பேர் நான் போய் எதிர்ப்பேன் அப்படிங்கிறத எந்த உறுதித்தன்மையும் சொல்லவே முடியாது. இந்த 4 பேர் 40 பேருக்குள்ளே போகும்போது மாயமாக மாறிடுவாங்க, இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு அதை வந்து நிலையாக நம்ம சொல்ல முடியுமா? அந்த 4 பேர் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிறது. அந்த 40 பேர் அந்த 4 பேரை என்ன செய்வாங்க? அப்போ யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்போது அந்த 36 திட்டங்களை வந்து தீட்டி அந்த 40 பேரை நான் முறியடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்பாட்டை நம்மளால் செய்ய முடியுமா? முடியாது. நம்மகிட்ட எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தில் ஒரு மாயாஜாலமாக நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே போய் வந்து உள்ளே போய் நம்ம அப்படியே வெளியே வந்துடுவோம் அப்படின்னா அது கிடையாது. அப்போது அதற்கு வந்து நம்ம தீர்வாக என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ அந்த நேரத்துக்கு அந்த இடத்த விட்டு நகர்வது மேல் மீண்டும் வந்து அந்த இடத்துக்குள்ளே நம்ம போவோம், அவர்களை எதிர்ப்போம் அப்படின்னா அதற்கேற்ற எல்லாவற்றையுமே வந்து நாம் தயார் செய்து கொண்டு நம்ம போய் அந்த நபர்களை வந்து எதிர்க்கின்றோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இது பிரச்சனைகளை வந்து பயந்து அந்த இடத்துல இருந்து அப்போது வெளியில் வருவது கிடையாது. நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா வேணால் இருக்கலாம். நமக்கு ஒரு கற்ற நிலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நமக்கு இந்த கற்ற நிலை வந்து மிகவும் வந்து கடினமாக இருக்குது, என்னால் அடுத்து வந்து கற்க முடியல, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை கற்றுக்கொள்ள என்று அதை கைவிடுவது வந்து முறையானது கிடையாது. அப்போது ஏன் வந்து தனக்கு அந்த விஷயம் வந்து கற்க முடியவில்லை, எதனால் வந்து தனக்கு வந்து அதில் நிலைப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து ஆராயணும். அப்போ ஆராய்வது சுய திருத்தத்தின் அடிப்படையில் வந்து தன்னால் வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். காலப்போக்கில் அந்த விஷயம் தனக்கு எளிதாக மாறக்கூடிய அளவுக்கு அந்த நபர் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் கைவிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த மாதிரியான சூழலில் எந்த நிலையில் எதை கைவிடுகிறோம் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ள வேண்டும். இது 36 திட்டங்களை வந்து மேற்கொள்வதை காட்டிலும் அந்த இடத்துல இருந்து விலகுவது மேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன முன்வைக்கிறது அப்படின்னா, நாம் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எதிரில் இருக்கக்கூடிய நபர் யார் என்பதை தீர்மானித்து வந்து மேற்கொள்ளணும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம விலகுவது நல்லது. ஆனால் நம்ம ஒவ்வொரு தருணமும் வந்து விலகி கொண்டே இருப்போமா அப்படின்னா, விடுபட்டு கொண்டே இருப்போமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு கட்டத்தில் நமக்கு காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அந்த காலம் வரக்கூடிய சமயம்ல நம்ம அந்த நபரை எதிர்க்க முடியுமா அப்படின்னா முழு ஆற்றலுடன் உங்களால் அந்த நபரை வந்து எதிர்க்க முடியும். அதற்கு நீங்கள் தக்க காலம் வரை காத்திருக்க வேண்டும். அப்போ உடனடியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேற்கொள்வதை விட ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு தள்ளி போட வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். சில விஷயத்துக்கு அப்போவே முடிவு காணக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். அப்போது நாம் எதை வந்து செய்கிறோம், அந்த செயல் என்ன, அது என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்கும், எந்த சூழல் வந்து நிலவும், அந்த சூழலை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் அந்த சூழலை வந்து எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய மனநிலையையும் வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்போது சூழலை வந்து நமக்கு கையாளக்கூடிய தன்மை நமக்கு இயல்பாக கிடைக்கும். இதை கருத்தில் கொண்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அது நமக்கு அப்போது தேவையா இல்லையா அப்படிங்கிறத நாம் சிந்தித்து செயல்படுவோமானால் தேவையற்ற விஷயங்களை நேரத்தை வந்து செலவழிப்பதை விட நாம் சில விஷயத்தில் நமக்கு தேவையான விஷயத்தில் நம்ம ஒரு ஈடுபாடுடன் நம்ம நேரத்தை வந்து செலவிடக்கூடிய தருணத்தில் அது நமக்கு வந்து வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதி, மகிழ்ச்சி, இதையெல்லாம் காலப்போக்கில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு நமக்கு நல்ல மனப்பான்மையும் வந்து மேம்படுத்தி கொடுக்கும், நேர்மறை வலுவூட்டலையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது நல்ல சிந்தனைகளை வந்து ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் தேவையற்ற தர்க்கங்கள்லேருந்து விடுபடுவதே மேல். எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நிரூபித்து கொண்டே இருக்கணுமா அப்படிங்கிறது தேவையானதா அப்படின்னா நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நமக்கு இயல்பாகவே இருக்கும். எல்லாரிடமும் எல்லாவற்றையும் நீங்கள் நிரூபித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய நேரம் விரயமாகி கொண்டே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தேவை, உங்களுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத நீங்களே சிந்திங்க. அப்போது அதை செயல்படுத்துங்க. எதிர்கொள்ளக்கூடிய நபர் யார் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். இந்த பழமொழி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தேவையானவற்றிற்கு நேரத்தை செலவிடுங்கள், தேவையற்றவற்றிலிருந்து நீங்கள் உங்கள் நேரத்தையும் காத்துக்கொள்ளுங்கள்,
உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள் என்பதை பற்றி தான் இது வந்து அறிவுறுத்துகின்றது. இன்னைக்கு நாம ஒரு ஜப்பானிய பழமொழியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக்ல வேற விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. அண்ட் பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.